வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரகர முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பெரும்பாலும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா களைஞ்சி கீழே ஊற்றிட்டு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியில் எல்லா கடலைப்பருப்பையும் இது போல் பரப்பி விட்டுடுங்க. இது அப்படியே ஃபேன் காற்றுல ஓரளவுக்கு நல்லா உலர்ந்துடணும். அதில் ஈரமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு உலர்ந்துடணும். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேன் காற்றுலையே நீங்கள் காய வச்சாக்கா போதுமானது. இப்போ ஈரம்லாம் இல்லாமல் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் கடலைப்பருப்பை எடுத்து நம்ம கைகளில் இப்படி பிடிச்சி பார்த்தோன்னாக்கா நம்ம கைகளில் ஈரம் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும். இப்போ கடலைப்பருப்பு பொரிக்கிறதுக்கு ரெடி. கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடலாம். நம்ம இது போல் வடிகட்டியில், அதாவது தேங்காய் பால்லாம் வடிகட்ட வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த வடிகட்டியில் நம்ம கடலைப்பருப்பை வந்து போட்டுட்டு இது எண்ணெய்க்குள்ளே வந்து இது போல் டிப் பண்ணிடணும். இது வந்து நம்ம அரைச்சி அல்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறது. எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுக்கலாம், பட் அதுலேருந்து வந்து நம்ம எடுக்கிறது வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் நான் வந்து வரைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பபிள்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். அந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் அதை பொரிச்சு இருக்கணும். இது நல்லா பொரியட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ பொரிச்சு எடுத்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்புறம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து பொரிச்சு எடுங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சு, இப்போ இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கும் வாசனைக்காகவும் ஒரு சில பொருட்கள் வந்து இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 பல் போல் பூண்டு வந்து நல்லா தோலோடவே இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த உரலில் போட்டு நல்லா இடித்து இது போல் எண்ணெயில் நல்லா பொரிச்சிடணும். பொரியும் போது அந்த பூண்டோட வாசனை நல்லா வரும். அந்தளவுக்கு அதை வந்து பொரிச்சு எடுத்துங்க. பாருங்கள், நல்லா செவந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட காரத்துக்கு ஏற்றாற் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்தேன். பட் அதுவே வந்து ஃபுல்லாக நான் சேர்க்கல, அதிலே குறைச்சிட்டேன். ஏன்னா மிளகாத்தூள் காரமாக இருக்கும். நீங்களும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துங்க. இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அது சேர்க்கும்போது அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட கருவேப்பிலை இலைகளை கொஞ்சம் பொரித்து போட போகிறேன். கருவேப்பிலை இலைகள் பொரிக்கும் போது எப்பவும் கவனத்தில் வச்சுக்கோங்க, ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் கரண்டியில் வச்சு பொரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும், மேலெல்லாம் தெறிக்க செய்யாது. இப்போ கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா நல்லா ஒரு 20-25 நாள் போல் நல்லா கரகர முறுமுறுன்னே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி தேவைப்பட்டாலும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.